அவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க, வைக்கல அப்படின்றதெல்லாம் அது அவங்களுடைய பர்சனல். ஆனா எங்கள பத்தி நல்லா தெரியும். எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா வெற்றி எங்களுதுன்றது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே! அப்படின்ற மாரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. யார் இவங்க? திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம்ன்னு சொல்றாரு. ஆல்ரெடி எதிர்க்கட்சி கூட்டணி ஒண்ணு இருக்கு. அப்ப விஜய் அவர்களும் தனிச்சு நிக்கிறாருன்னா, போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்கிறாங்க. அதுக்கு கனிமொழி அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க தனிச்சு நிக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுடைய ஓன் டெசிஷன். ஆனா சண்டைங்கிறது எங்க வரும்னா, திமுக ஜெயிக்க போகுது. அவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டை வரும். இப்போ இவர் தனிச்சு நிக்கிறாருன்னா, அப்ப அதிமுக கூட்டணியோட மோதுவாரு அவரு. எங்களுக்கு அவருக்கு போட்டியே வராது. ஏன்னா நாங்க ஜெயிச்சுட்டோம். ஆல்ரெடி வி நோயா அப்படின்ற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள். திமுகவுக்கு சவாலா இருக்காது. அவங்க 2 பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். திமுகவும் தேவையில்ல, அதிமுகவும் தேவையில்ல, தாவேக்கா வந்து தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும்? நெறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. ஓரணியில் தமிழ்நாடு அதுல தாவேக்காவை இணைக்க வாய்ப்பு இருக்கு. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு.